இந்தியாவின் மழை பொழிவில் முக்கிய பங்கு வகிப்பது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் மாதம் துவங்கி செப்டம்பர் வரை நீடிக்கும். இந்தியாவின் மொத்த மழை பொழிவில் சுமார் 70% மழை இந்த 4 மாதங்களில் கிடைக்கும். தமிழ்நாடு, கேரளா, கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பிரதானமாக இருக்கும். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை காலம் முன்னதாகவே துவங்கியது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஜூன் மாதத்துக்கு பிறப்பில்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பது கடந்த காலத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் சராசரி எடுத்தால் சரி. ஆனால் இந்த ஆண்டு கத்திரி துவக்கத்தில் கடுமையான பாதிப்புக்கிடையிலேயே தென்மேற்கு பருவமழை இப்பொழுது துவங்கி இருக்கிறது. அது பலத்த மழையாக, காற்றாக, பெரும் சீற்றத்துடன் இந்த மழை இப்பொழுது கொட்டி தீர்த்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிப்பகுதிகளில் பெருமளவில் இந்த மழை காற்றாகவும் பெரும் வெள்ளமாகவும் இப்பொழுது மாறியிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த மே 25ஆம் தேதி முதல் கோவை மற்றும் ஊட்டி பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. காலம் தப்பிய பருவமழையால் தமிழக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும் காற்றால் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து மண்ணோடு மண்ணாக கிடக்கிறது. இதிலிருந்து மீள்வதற்கு விவசாயி இப்பொழுது கடுமையாக போராடி கொண்டிருக்கார். ஒன்று, நாற்றை நட்டி பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி மருந்தடித்து அதை வளர்த்தி 10 மாதம் உருவாக்கி 10 நிமிடத்தில் அனைத்தும் சுக்குநூறாக போய்விட்டது. ஜூன் மாதத்திலே இந்த ஆண்டு மே மாத கடைசியிலே இந்த ஆண்டு ஆரம்பித்து விட்டபடியால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை. எப்பவுமே மழைக்காக நாங்கள் சின்ன வெங்காயம் நடுவது வழக்கம். தென்மேற்கு பருவமழை தான் அந்த சீதோட்ட காற்றோட்ட நிலை, அந்த தட்பவெப்பநிலை எல்லாமே அந்த சின்ன வெங்காயத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் என்பது எங்கள் கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பகுதியில் அதிகப்படியான கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் சிங்க வளர்வது வழக்கம். அதற்குண்டான ஆயுத பணிகள் செய்து கொண்டிருந்த போது எதிர்பார்த்த முன்கூட்டியே 1 மாதத்துக்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கிவிட்டது. இதை எதிர்பார்க்காத ஒன்றுதான். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கூட்டுகிறது. சிறுவாணி, பவானிசாகர், பில்லூர் அணையில் அதிக நீர்வரத்து உள்ளது. பலத்த சூறைக்காற்று வீசுவதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஊட்டியில் வீடுகள் சேதமடைந்தன. ராட்சச மரங்கள் வேரோடு சாய்ந்தது. மின்கம்பங்கள் அறுந்து விழுந்தன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் பல மணி நேர கரண்ட் கட் ஏற்பட்டது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. அளவிற்கு அதிகமான மழை பொழிவால் அணைகள் திறந்து விடப்பட்டது. முறையான நீர்த்தேக்க வசதி இல்லாததால் உபரி நீர் வீணாக கடலில் கலக்கிறது.
எங்களை பொறுத்தவரை நமது கோவை மாவட்டத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே அதிகமான நீர்பிடிப்புகள் எங்கேயுமே இல்லை. புதிதாக எந்த விதமான நீர்பிடிப்புக்கு உண்டான ஒரு அபிவிருத்தி திட்டங்களும் எந்த பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. இதனால் வருகின்ற நீர், அதிகப்படியான பெய்கின்ற நீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் விவசாயத்துக்கோ இல்லை நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கான காரணங்கள் இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற, அதுவும் குறைந்த அளவில் இருக்கின்ற குளங்குட்டைகள் மட்டும்தான் இந்த நீரை நிரப்புகின்றோம். அதையும் பொதுப்பணித்துறை முறையாக செய்யப்பட வேண்டும். அனைத்து பகுதிகளுக்கும் இது முறையாக நீர் செய்ய வேண்டும். அனைத்து குளங்களிலும் இது நீர் தேங்க வேண்டும். மீதி நீரைத்தான் வீணாக ஆற்றில் கலந்து செல்ல வேண்டும் உடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுப்பணித்துறை அதிக அளவில் பெய்யும் போது அவர்கள் ஏதாவது விபரீதம் ஏற்படுமோ, இல்லை குடிசைகளிலோ மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலோ நீர் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் நேராக கடலுக்கு கலவதற்கு உண்டான வேலைகளை செய்து விடுகிறார்கள். பாசனத்துக்கு உண்டான வழிகளை செய்வதில்லை, நீர் தேக்கத்துக்கு உண்டான வழிகளை செய்வதில்லை. இன்று கோவை மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து குளம் குட்டைகளும் நிரப்பியிருக்க வேண்டும். ஆனால் நிறைய குளம் குட்டைகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இது நேரடி கண்காணிப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனிக்குழு அமைத்து நேரடி கண்காணிப்பில் அனைத்து குளங்குட்டைகளிலும் நீர்களை நிரப்பி மீதி நீர்களை வீணாக கடல்களுக்கு அனுமதிக்கலாம். அது கூட எங்களை பொறுத்தவரை புதிய திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலம் இந்த நிலத்தடி நீர் சேமிப்புக்கு உண்டான புது தொழில்நுட்ப வழிமுறையை இந்த மாவட்டத்திலே இம்ப்ளிமெண்ட், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விவசாய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொங்கு மண்டலம் பகுதியில் தென்மேற்கு பருவமழை விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. ஆனால் பருவமழை முந்தியதால் சந்தோஷமாக வரவேற்க வேண்டிய மழையை விவசாயிகள் சோகத்துடன் எதிர்கொள்கின்றனர். இப்பொழுது நாற்றும் நட முடியாது, அறுவடையும் செய்ய முடியாது, பூத்து குலுங்கிற பூவையும் பறிக்க முடியாது. அவ்வளவு சேரும் சகதியமாக இந்த மழை இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழை சீற்றமும் முன்கூட்டியே பெய்ததால் விவசாயிகளுக்கு சோதனையாகத்தான் பார்க்கிறோம், அது சாதனையாக பார்க்கவில்லை. ஆனால் நீர் ஆதாரங்கள் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு, அது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. மழையோடு சேர்ந்து காற்று வருவதால் தான் விவசாயிகள் தென்னை மரமும் விழுகிறது, அதே போல் பாக்கும் சாய்கிறது. ஆகவே இதெல்லாம் கடுமையான பாதிப்பை உருவாக்கிறது. இந்த பாதிப்புக்கிடையில் விவசாயிகள் மீள்வதற்கு கைதூக்க வேண்டியது அரசாங்கம்தான். பருவமழை காலத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பெய்தாலும் கூட வருடத்தின் பிற மாதங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகப்படியாக உள்ளது. ஆற்றில் கழிவுநீர் கலந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆக்கிரமிப்புகள் அதிகப்படியாக இருப்பதால் பருவமழையை முறையாக சேமிக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நொய்யலாரை பொறுத்தவரை பன்னீர் என்று சொல்வோம். பன்னீரை அள்ளி குடிப்போம், வீடு உபயோகத்துக்கு செய்வோம், துணிகளை துவைப்போம், மாடுகளை குளிக்க வைப்போம், அனைத்து வகையாக செஞ்சு கொண்டது. இன்று நாங்களே அவ்வாறான நிலையில் இருந்த நாங்களே இன்று அதை பார்த்து நொய்யலாற்றை பார்த்து அறிவுரைப்படுகிறோம். என்று கேட்டால் அந்த அளவுக்கு அது மாசுபட்டு விட்டது. அது மட்டுமல்ல, தொழிற்சாலைகளில் வருகின்ற கழிவுநீர் இந்த இரவு நேரங்களிலே இந்த நொய்யலாற்றில் தண்ணீர் வரும்பொழுது அவர்கள் சேமித்து வைத்து அதை எடுத்து விடுகிறார்கள். அதே போல நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகளில் சேமிக்க வைக்கின்ற இதுகளை முறையாக சுத்திகரிப்பு செய்யாமல் அதையும் எடுத்து இந்த நொய்யல் படுகைகளை விடுவதால் மண்ணும் நிலமும் நீரும் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய வகையிலே கண்காணிக்க வேண்டும். கண்காணித்தால் ஒழிய எதிர்கால சங்கதியை காப்பாற்ற முடியாது என்று விவசாயிகளின் நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த மாசுபடுகின்ற தண்ணீரினால் விளையக்கூடிய பயிர் வகைகள் அனைத்துமே நச்சுத்தன்மையாக வரக்கூடிய ஒரு அபாய நிலையும் எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து பகுதியிலும் இதே நொய்யலாற்றில் குறைந்தது 3 மாதம் முதல் 4 வருடம் தொடர்ந்து நீரோட்டம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து இப்போது குடிநீருக்கே பற்றாக்குறையான சூழ்நிலையில் இருக்கின்றோம். விவசாயிகள் கிட்டத்தட்ட 1100 அடி 1300 அடி வரை ஆழ்குழாய் கிணறு அமைத்து நீரை எடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், வருகின்ற நீர்களை நாம் வீணாகின்ற நீர்களை முறையாக சேமிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது. அப்படி சேமித்து வைத்திருந்தால் அந்த காலங்களிலே 200 அடியில் 300 அடியிலே கிணறு வெட்டி நாங்கள் எல்லாம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு போர்
போர்வெல் அமைத்து அதுவுமே புகையாக போய் வறண்ட நிலையில் காணப்படுகிறது என்று சொன்னால் முறையாக இந்த அரசாங்கம் தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் எதுவுமே இந்த நீர் சேமிப்பில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதை வருங்காலங்களிலாவது குளங்குட்டைகளை தண்ணீர் சேமிப்பது, வண்டல் மண் எடுப்பது, முறையாக அனைத்து குளங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவது, குளங்களை சுற்றி ஏரி அமைப்பது, பாசன வசதிக்கு உண்டான வேலை செய்வது, நிறைய ஆக்கிரமிப்புகள், பாசன ஆக்கிரமிப்புகள் நிறைய ஆக்கிரமிப்பு ஆளர்களும் கட்டுப்பட்டு விட்டது. அதையெல்லாம் எடுக்க உண்டான சட்டத்திட்டங்களை வலுவாக நடைமுறைப்படுத்தினால் ஒழிய இதை நாம் தவிர்க்க முடியாது. பருவமழை பொய்த்ததால் வறட்சி நிலவி விவசாயிகள் வேதனையடைந்த காலம் மாறி தற்போது அதிகப்படியான மழை பொழிவு இருந்தும் கூட விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். மாநில அரசு முறையாக பருவமழையை எதிர்கொண்டு விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.